வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். அரசாங்கம் மக்களுக்கு 3 வேளை உணவை உறுதி செய்தாலே போதும், நாமல் சுட்டிக்காட்டு. ஜூலை மாதத்திற்குள் பஸ் கட்டணம் நிச்சயமாக அதிகரிக்கப்படும், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. முன்னாள் அரசியல்வாதியின் சட்டவிரோத அதிசொகுசு வாகனங்கள் பறிமுதல். வெங்காயத்தை இறக்குமதி செய்ய தீர்மானம், அரிசி தட்டுப்பாட்டுக்கும் விரைவில் தீர்வு. 63 அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதி வரி தொடர்பில் அரசு எடுத்த தீர்மானம். டயர் விலையை குறைக்க உற்பத்தியாளர்கள் இணக்கம். ஜனாதிபதியின் திட்டத்திற்கு முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் ஆதரவு. சிறைச்சாலை கட்டடம் மீது முறிந்து வீழ்ந்த மரம், ஒருவர் பலி, 11 பேர் வைத்தியசாலையில். வவுனியாவில் புத்தாண்டு தினத்தில் கத்திக்குத்தி சம்பவம், ஒருவர் படுகாயம். போலீசாரின் அதிரடி சோதனை, ஆயிரக்கணக்கானோர் மீது சட்ட நடவடிக்கை. எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் 3 லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது. எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள். எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள். எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைந்திருங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். தற்போதைய அரசாங்கத்தினால் பொதுமக்களுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது 3 வேளை உணவு கிடைப்பதை உறுதி செய்ய முடிந்தால் அதுவே போதுமானதாக இருக்கும் என்று பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மக்கள் அரசாங்கத்திற்கு அதிகாரம் அளித்துள்ளனர். இந்நிலையில் அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இப்போது செய்வதாக கூறுவது போல சிறிய கார்களிலோ அல்லது பேருந்துகளிலோ பயணிப்பதில் தமக்கு பிரச்சனை இல்லை. எனினும் அதைவிட அரசாங்கம் பொருளாதாரத்தை மீட்டெடுத்து மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதே முக்கியமானது. நாட்டு மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆகவே கடந்த கால அரசாங்கங்களை விமர்சித்துக் கொண்டிருக்காமல் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூலை மாதத்திற்குள் பேருந்து கட்டணம் நிச்சயமாக அதிகரிக்கப்படும் என்று தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பான அரசாங்கத்தின் முடிவுகளால் பேருந்து கட்டணங்களை குறைப்பது மக்களுக்கு ஒரு தொலைதூர கனவாகிவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், புதிய அரசாங்கத்தின் நிர்வாகத்தை தொடர்ந்து எரிபொருள் விலை குறையும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்ததாக கூறியுள்ளார். இந்த புதிய ஆண்டின் தொடக்கத்தில் எரிபொருள் விலைகள் குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் அந்த நம்பிக்கை இப்போது ஒரு கனவாக மாறிவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே பேருந்து கட்டணம் குறைக்கப்பட வேண்டுமானால் கொள்கை கணக்கீட்டின் படி டீசல் விலை குறைந்தது 30 ரூபாவினால் குறைக்கப்பட வேண்டும். கூடுதலாக எரிபொருள் விலை மட்டுமல்ல, உதிரி பாகங்கள் மற்றும் பிற உபகரணங்களின் விலையும் குறைக்கப்பட வேண்டும். தனியார் பேருந்து சேவை தற்போது நெருக்கடியான சூழ்நிலையில் உள்ளது. இதன் விளைவாக இந்த ஆண்டு ஜூலை மாதத்திற்கு பிறகு செலவுகளை நிர்வகிக்க முடியாவிட்டால் பேருந்து கட்டணங்களை கணிசமாக அதிகரிக்க வேண்டியிருக்கும் என்று கெமுனு தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் சாதாரண புத்தம் புதிய பேருந்தின் விலை 16 மில்லியனாக உயர்ந்துள்ளதாகவும் அதனுடன் தொடர்புடைய பாரம்பரிய செலவுகளும் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேல் மாகாணத்தின் முன்னாள் அரசியல்வாதி ஒருவருக்கு சொந்தமானதாக கூறப்படும் 4.5 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான 3 சொகுசு வாகனங்களை மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். இந்த வாகனங்கள் பாணந்துறை பின்பத்த பிரதேசத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் ராணுவ ஜீப் போன்ற வாகனம் ஒன்று காணப்படுவதாகவும் அது வெளிநாடுகளில் உள்ள ஆயுதப்படையினரால் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரத்மலானை தொடருந்து நிலையத்திற்கு அருகிலுள்ள இடமொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மேலும் 2 சொகுசு ஜீப் வண்டிகளும் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக விசாரணையின் போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் தெரிவிக்கப்படுகிறது. வெங்காயத்தை இறக்குமதி செய்யும் அரசாங்கத்தின் தீர்மானத்தின்படி 20,000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை முதற்கட்டமாக இறக்குமதி செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை அரசு வர்த்தக கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது.
ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அதன் தலைவர் டவீந்திர பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கான விலைமனு கோரல் நாளையுடன் நிறைவடைகிறது. தற்போது சந்தையில் வெங்காயத்திற்கான தட்டுப்பாடு அதிகரித்துள்ள காரணத்தால் இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள் 30,000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்திருந்தது. இதேவேளை சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு எதிர்வரும் வாரத்திற்குள் தீர்வு எட்டப்படும் என அரச வாணிப கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இருந்து முதற்கட்டமாக 10,400 மெட்ரிக் டன் அரிசி கொள்வனவானது எதிர்வரும் வாரம் இறக்குமதி செய்யப்படும் என டவீந்திர பெர்னாண்டோ கூறியுள்ளார். மேலும் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இந்தியாவில் இருந்து 70,000 மெட்ரிக் டன் அரிசியினை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த சில நாட்களாக சந்தையில் வீழ்ச்சியடைந்திருந்த முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் போதியளவு உப்பு கையிருப்பில் உண்டு என்றும் இறக்குமதி செய்ய தேவையில்லை என்றும் இலங்கை உப்பு கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் நிசாந்த சந்தபரண தெரிவித்துள்ளார். விவசாயத்தில் போகங்களை போன்று உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவ்வாறு இன்றி தொடர்ச்சியாக உப்பு உற்பத்தி செய்யப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். உணவிற்காக பயன்படுத்தும் உப்புக்கு தட்டுப்பாடு இருக்காது எனவும் கைத்தொழில் தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய உப்பு வகைகளுக்கே தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அம்பாந்தோட்டை, புத்தளம் ஆகிய இடங்களை தவிர தனியார் உப்பு உற்பத்தியாளர்களும் உப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். சரியான திட்டங்களை வகுத்தால் உப்பை ஏற்றுமதி செய்ய முடியும் என இலங்கை உப்பு கூட்டுத்தாபன முன்னாள் தலைவர் நிசாந்த தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உட்பட தேர்ந்தெடுக்கப்பட்டு 63 பொருட்களுக்கான விசேட பண்ட வரியை எந்த திருத்தமும் இல்லாமல் பராமரிக்க உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் 2024 டிசம்பர் 31 அன்று ஒரு வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன்படி பருப்பு, வெள்ளை சர்க்கரை, உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், சிவப்பு வெங்காயம், தேங்காய் எண்ணெய், தாவர எண்ணெய், பதிவு செய்யப்பட்ட மீன் மற்றும் காய்ந்த மிளகாய் போன்ற பொருட்களின் மீதான தற்போதைய விகிதங்களை பராமரிப்பதன் மூலம் பொருட்களுக்கான விலை உயர்வை தடுக்க முடியும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அரிசி, பச்சை பயறு, சோளம், மஞ்சள், பழங்கள் மற்றும் மீன், கருவாடு போன்ற உணவுப் பொருட்களின் மீதான வரி விகிதங்களும் தக்கவைக்கப்பட்டுள்ளன என்று அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் மீது 18% வரி விதிக்கப்படும் அதேவேளை இறக்குமதியாளர்களிடமிருந்து 18% வரி அறவீடு செய்யப்படுவதில்லை என்று உள்நாட்டு தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் அழைப்பாளர் புத்திக சில்வா குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இந்த நடவடிக்கையினால் உள்நாட்டு தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் உரிய முறையில் விற்பனை செய்யப்படாத காரணத்தினால் வட்வரியை அறவீடு செய்யவும் முடியவில்லை. இதனால் அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து அரசியல் கட்சிகளும் பதவிக்கு வர முன்னதாக உள்நாட்டு கைத்தொழில்களை பாதுகாப்பதாக உறுதிமொழி வழங்கினாலும் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் அந்த உறுதிமொழிகள் வெறும் வார்த்தைகளுக்கு வரையறுக்கப்படுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்வரும் நாட்களில் நெல்லுக்கான புதிய உத்தரவாத விலை அறிவிக்கப்படவுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. விவசாயம் மற்றும் கால்நடை வளத்துறை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். உர நிவாரணம் வழங்கப்படாத விவசாயிகளுக்கு அவற்றை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த வாரத்திற்குள் அதனை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அடுத்த பெரும்போகம் ஆரம்பமாவதற்கு முன்னர் உர மானியத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் இதன்போது தெரிவித்தார். உள்நாட்டு டயர் ஒன்றின் விலையை கணிசமான அளவில் குறைப்பதற்கு உள்ளூர் டயர் உற்பத்தியாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். உள்நாட்டு டயர் உற்பத்தியாளர்கள் சங்கத்துடன் வர்த்தக அமைச்சில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர்கள் இந்த இணக்கத்தை வெளிப்படுத்தியதாக அமைச்சர் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் டயர்கள் உள்ள நிலையில் டயர்களை இறக்குமதி செய்வதன் மூலம் நாடு பாரியளவில் அந்நிய செலாவணியை இழந்துள்ளதாக டயர் உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இவ்வாறு இறக்குமதி செய்வதனால் தேவைக்கு அதிகமான டயர்கள் இருப்பதனால் எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் டயர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு உள்நாட்டு டயர் உற்பத்தியாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்ததாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களான மகில ஜெயவர்தன மற்றும் குமார சங்கக்காரு ஆகியோர் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா முயற்சிக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர்.
தூய்மை மற்றும் நிலையான நடைமுறைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. நிகழ்வை தொடர்ந்து ஊடகங்களுக்கு பேசிய மஹேல ஜெயவர்தன இந்த முயற்சியில் பொதுமக்கள் பங்கேற்பு அதன் வெற்றிக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் எனவும் கூறியுள்ளார். குடிமக்களாக இந்த திட்டத்தை முன்னோக்கி எடுத்துச் செல்வது ஒரு பெரிய பொறுப்பு எனவும் மேலும் செய்ய வேண்டிய செயற்பாடுகள் நிறைய இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் சமூக விளமியங்களில் மாற்றத்தை வளர்க்கும் அதே வேளையில் அரசியல் மற்றும் நிர்வாக துறைகளை ஒன்றிணைப்பதற்கான முயற்சியாக இந்த திட்டம் இருப்பதாக குமார சங்கக்கார கூறியுள்ளார். எளிமையான சொற்களில் விளக்கப்பட்டாலும் இந்த திட்டம் அதிக அர்த்தத்துடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அனைவரும் இந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாக மாறும் போது உண்மையான மாற்றம் ஏற்படும். மாறாக அரசாங்கத்தால் இதை தனியாக செய்ய முடியாது என குமார சங்கக்கார குறிப்பிட்டுள்ளார். மாத்தறை சிறைச்சாலையில் உள்ள கட்டடம் ஒன்றின் மீது மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 11 பேர் காயமடைந்துள்ளனர். நேற்றிரவு இந்த சம்பவம் நேர்ந்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த 12 பேர் மாத்தறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்தார். மிதிகம பகுதியைச் சேர்ந்த 34 வயதான ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக காவல்துறை ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்தறை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். இந்த வருடம் நாட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை 3 மில்லியனாக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் சமிந்த ரணசிங்க தெரிவித்துள்ளார். அதற்கான திட்டங்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அதிக எண்ணிக்கையிலான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை பதிவான மாதமாக இருந்தது. 2,33,087 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி புத்தாண்டில் இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை 3 மில்லியன் வரை அதிகரிக்க புதிய வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் சமிந்த ரணசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் வருடாந்த பிறப்பு வீதம் கணிசமான வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். அதன்படி இலங்கையின் வருடாந்த பிறப்பு வீதம் 3,50,000 2,50,000 குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அது மாத்திரமின்றி புற்றுநோய், சர்க்கரை நோய் போன்ற நோய்களாலும் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். எனவே தற்போதைய சூழ்நிலையில் குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் விசேட வைத்தியர் தீபால் பெரேரா வலியுறுத்தினார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வெளியேறல் முனையம், காத்திருப்பு பகுதி ஆகியவற்றில் பெண்கள் மற்றும் ஆடவர்களுக்கான ஆடை விற்பனை நிலையங்களை நடத்தி செல்வதற்கு 2 பிரபல நிறுவனங்களுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி 4 விற்பனை நிலையங்களை 3 ஆண்டுகளுக்கு நடாத்திச் செல்வதற்கான இயக்குநர்களை தெரிவு செய்வதற்காக சர்வதேச போட்டி விலை மனு கோரல் முறைமையை கடைபிடித்து விலை மனு கோரப்பட்டிருந்தது. அதற்காக பிரபல நிறுவனங்களினால் 3 விலை மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. அதற்கிணங்க அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டுள்ள நிரந்தர பெருகை குழுவின் விதந்துரைகளின் பிரகாரம் 2 விற்பனை நிலையங்களை நடத்திச் செல்வதற்காக பிரபல நிறுவனங்களுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அத்துடன் ஏனைய விற்பனை நிலையங்களுக்காக மீண்டும் விலை மனுக்களை கோருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. வவுனியா எலுப்பியடி சந்தையில் புத்தாண்டு தினத்தில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இருவருக்கிடையே ஏற்பட்ட கருத்து முரண்பாடு மோதலாக மாறியதில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கத்திக்குத்துக்கு இலக்கானவர் அங்கிருந்தவர்களின் உதவியுடன் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை வவுனியா ஓமந்தையில் வீதியினை விட்டு விலகி சொகுசு வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஏனையின் வீதியூடாக பயணித்துக் கொண்டிருந்த குறித்த வாகனம் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் கீழிறங்கி வயலில் புகுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் சொகுசு வாகனம் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் வாகனத்தில் பயணித்தவர்களுக்கு எந்தவித உயிராபத்துகளும் ஏற்படவில்லை எனவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கிய கொழும்பு பல்கலைக்கழக இறுதியாண்டு மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே நேற்று முன்தினம் அவர் உயிரிழந்துள்ளார். புகையிரத நிலைய வீதி வைரவ புளியங்குளம் வவுனியாவைச் சேர்ந்த சந்திரபோஸ் சஜிகாந்த் என்ற 23 வயது மாணவனி இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் கடந்த 25ஆம் தேதி தனது வீட்டிலிருந்து நண்பரின் வீடு நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துள்ளார். இதன்போது குருமன்காடு பகுதியில் வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காருடன் அவரது மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இந்த நிலையில்
நிலையில் சிகிச்சைக்காக வவுனியா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக 26ஆம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்துள்ளார். கடந்த 24 மணித்தியாலங்களில் மேற்கொள்ளப்பட்ட விசேட போக்குவரத்து நடவடிக்கைகளின் போது போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் 7264 சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக 1057 சாரதிகள் அனுமதி பத்திரம் இல்லாமல் பயணித்த குற்றங்களுக்காக 614 சாரதிகள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அதிக வேகத்தில் பயணித்து 54 சாரதிகள் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 57 சாரதிகளுக்கு எதிராகவும் இவ்வாறு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 529 சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.